தலைப்பு தேவையில்லாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது, தலை போடக்கூடாது என்று அந்த தலைப்பில் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் நம்மளுக்கு ஜெபிக்க என்ன கிடைக்கிறது இல்லை, நேரம் கிடைக்கிறது இல்லை. நம்மளுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்பதுக்காக நம்மளுக்கு என்ன கிடைக்கல, நம்மளுக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா, அந்த ஆபிரகாமும் லோத்தை பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா, லோத் இருக்கிற இடம் சோதோம் அழிய போகுதுன்னு சொன்னோம்னா யார் திறப்புல இருந்தா? ஆபிரகாம் திறப்புல இருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்ய முடியாது, திறப்புல நிற்க முடியாது. அதுக்கு மாறாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுகிறோம்னு சொன்னா, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 26:17. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம வழியில போகும்போது ஹல்லேலூயா, நம்மளுக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம தலையிடுகிறது என்னதான் இருக்கிறது? வசனத்தை சொல்லி இருக்கிறது, நாய்க்க காலை பிடித்து திரும்புகிறது போல இருக்கிறான் என்று சொல்லுகிறது. இதை நம்ம லாஜிக்க நம்ம பார்த்தோம்னா, நம்ம ரோட்ல போகிற நாய்க்கே காலை திரும்பி விட்டா அது என்ன செய்யும்? சும்மா கிடக்கினா என்ன செய்யும்? பொழிச்சிட்டு நம்ம காலை என்ன செய்யும்? கடிக்க தான் பார்ப்போம். அதே போலதான் நம்மளுக்கு சித்தமில்லாத காரியத்தை, நம்மளுக்கு தேவையில்லாத காரியத்தை தேவன் நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை என்ன செய்திருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. அப்படிதானே? நம்ம போக வேண்டிய ஓட்டத்தை விட்டு வழியிலே கிடைக்கிற நாய்க்கு கால திரும்பினா என்ன ஆகும்? அது நம்ம அப்பிக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனையில நம்ம ஈடுபடும் போது தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தை விட்டு நம்ம இந்த தேவையில்லாத காரியத்தை, தேவையில்லாத பிரச்சனையில தடை போடும் போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன வரும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆபத்து காலங்கள், அது மூலமா ஆபத்து காலங்கள் வரும்போது தேவன் நம்மளை என்ன செய்ய முடியாது, தப்பி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. மற்ற மனிதர்களை நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. ஏன்னு சொன்னா தேவன் நம்மளுக்கு ஒரு ஓட்டத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்காக ஒரு ஓட்டத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம அந்த ஓட்டத்தை விட்டு மற்றவர்களுடைய பிரச்சனையிலே தடை போடும்போது அது நம்மளுக்கு ஆபத்தாக வந்து முடியும். ஹல்லேலூயா. அந்த ஆபத்து காலத்துல தேவன் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, தேவன் நம்மளை என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. சங்கீதம் 131 சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் ஆமென் நான் தலையிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களும் நம்மளை கொண்டு மிஞ்சாத காரியத்துக்கு என்ன செய்ய போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹெல்ப் பண்ண என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த பிரச்சனையில நம்ம அந்த காரியத்தை இன்வால்வ் போக முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம் என்னதாவா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கஷ்டப்படுகிறவங்களை பார்த்து நம்மளுடைய நோக்கம் கூட கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கணும்னு அல்ல, அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வரணும்னு தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு மிஞ்சின காரியமா இருக்கு, நம்மளால அதை நம்மளால என்ன செய்ய முடியாது. நமக்கு மிஞ்சின காரியமா இருந்தால் அவர்களுக்கு அது என்னவாக மாறும். ஹல்லேலூயா. நம்ம இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப நான் கஷ்டப்படுகிறேன்னு வச்சுருங்க, நீங்க அதை நினைச்சுக்க வரீங்க, உங்களுக்கு அது மிஞ்சின காரியமா இருக்கிறது, உங்களுக்கு தலைக்க மேல உங்களுக்கு அதை செயல்படுத்த முடியாது. ஆனாலும் நீங்க என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு பாத்தீங்க. ஆனா
ஆனா சில நேரங்களே அது அவர்களுக்கு எப்படியாக மாறுது? ஹalleluya, கஷ்டத்தை கொடுக்கிறது. ஹalleluya, ஹalleluya. சிலவங்க உலகம் தேவனை அறியாத உலகம் மனிதர்கள் சொல்லுவாங்க, ஹalleluya, நீ எனக்கு என்ன செய்யாத, நன்மை செய்யாட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன செய்யாத, கஷ்டத்தை தராத என்று சொன்னது போல நம்மளுக்கு மிஞ்சின காரியத்தை போய் செய்து அவங்க என்ன செய்ய கூடாது, கஷ்டத்தை வர வைக்க கூடாது. நம்மளுக்கு தேவன் நமக்கு ஒரு ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த தந்திருக்கிற ஞானத்தின்படி நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். ஹalleluya. தேவன் ஒரு ஓட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். பிறர் கஷ்டப்படும் போது நான் முதலாவது சொன்னது போல ஆபிரகாம் லோத்துக்கு திறப்பிலே நின்று ஜெபித்தது போல நாம் அவர்களுக்காக திறப்பிலே நிற்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நம்மளுக்கு மிஞ்சியாத காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் அவர்களுக்கு கஷ்டத்தை வர வைக்க கூடாது. யூதா 1:10 வாசிங்க. யூதா 1:10. ஆமென். இங்க பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்யல, தெரியாதவர்களை தூசிக்கிறார்களா? நம்மளுக்கு ஒரு தெரியாத காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தூசிக்க கூடாது. இங்க பாத்தீங்க, நம்ம சபையில அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஹalleluya. இங்க காலையில பிள்ளைகள் மட்டும் புருஷனை என்ன செய்வாங்க, வேலைக்கு ஸ்கூலுக்கு விட்ட பின்பு என்ன செய்வாங்கன்னா வெளியில ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வீடா என்ன செய்வாங்க, போவாங்க. ஹalleluya. அப்ப ஒவ்வொரு காரியங்களை பேசும்போது, ஒவ்வொரு பிறரை குறித்து ஒரு காரியங்களை பேசும்போது என்ன செய்வாங்க, இவங்களுக்கு அந்த கதையை பற்றி என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஹalleluya. ஆனாலும் அவர்கள் அதை என்ன செய்வார்கள், தூசிப்பார்கள். ஹalleluya. அப்படி தூசிக்கும் போது, ஹalleluya, அப்படி தூசிக்கும் போது அங்க அடுத்து வாசிங்க. புத்தி இல்லாத மனிதர்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறது தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். பார்த்தீங்களா, நம்மளுக்கு தெரியாத காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், தூசிக்கிறோம். ஹalleluya. நம்மளுக்கு தெரியாத காரியங்களை தூசித்து அதுக்கு ஹalleluya பின்பதாக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சே நம்மளுக்கு என்ன செய்கிறோம், கேடை வர வைக்கிறோம். ஹalleluya. ஒரு அருமையான போதகர் ஒரு காரியம் சொன்னார். என்ன தெரியுமா, ஹalleluya, நீ பாவத்துல என்ன செய்யாத, ஃபர்ஸ்ட் கால் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன செய்வ, தெரியாம என்ன செய்வ, முதல் கால் வைப்ப. ஆனா அதுக்கு அடுத்து அந்த காலை என்ன செய்வான், சத்துருவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து என்ன செய்வான், உள்ள இட்டுருவான். அப்படின்னா நம்ம தெரியாத காரியங்களை ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் போது, தூசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், யோசித்து அந்த இடத்தை காலை வைக்கணும். அதுக்கு உள்ள நீங்க போயிட்டீங்கன்னா வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும், ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் தூசித்து விட்டு அடுத்த நாள் நான் நல்லவனா இருப்பேன் என்று சொல்ல முடியாதா? அது அந்த பாவம் உங்களை என்ன செய்யும், பின்தொடர்ந்து பிடிக்கும். இந்த பாருங்க, நம்மளுக்கு நாம என்ன செய்யும், கேடை என்ன செய்யும், உருவாக்குறோம். ஹalleluya. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா, ஹalleluya, பக்கத்து வீட்டுல எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, ரிலேட்டிவ் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அதனாலதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த அடியின் மேல அடின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு நாம தாமே என்ன செய்கிறோம், கேடை வருவிக்கிறோம். மற்றவர்களை தூசித்து நம்மளுக்கு என்ன செய்கிறது, ஹalleluya, கேடை நம்மளுக்கு என்ன செய்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எங்க நிக்கணும், திறப்பிலே நிக்க வேண்டிய நாம் பிறரை தூசிக்கும் போது, ஹalleluya, அது நம்மளுக்கு கேடாக மாறுகிறது. நம்ம பிறரை தூசிக்கிற நேரத்தை நம்ம யாருக்காக காத்திருக்கலாம், ஹalleluya, நம்மளுடைய அருமையான பிள்ளைகள், ஹalleluya, ஸ்கூல்ல படித்து கொண்டிருப்பார்கள், ஹalleluya, நம்மளுடைய அருமையான புருஷனார் எங்க வேலைக்கு போயிருப்பாங்க. நீங்க அவர்களுக்காக அந்த நேரத்தை திறப்பிலே நிற்பீர்களானால், ஹalleluya, நம்மளுடைய வாழ்க்கையில தேவனால் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை கட்டளையிட முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இங்க பாத்தீங்கன்னா, ஹalleluya, நீங்க யாருக்கு மட்டும்தான் இதுக்கு இந்த நம்ம தூசிக்கிறனால அது நமக்கு முதலாவது கேடா இருக்கிறது. அந்த கேடு நம்ம குடும்பத்தை பாதிக்குது. அப்படிதானே? ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya. இதுல என்ன இருக்காது? பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, புருஷனார் எங்க போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. ஹalleluya. அவங்களுக்கு இதுல A to Z தெரிஞ்சிருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தூசிக்கிற இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு கேடு வருவிக்கும் போது அவர்கள் 2 பேரும் என்ன செய்யும்? அது நிச்சயமாக பாதிக்கும். அப்ப குடும்பத்தை சில நேரங்களில் பெண்களாக நாம் என்ன செய்கிறோம்? கேடை நம்மளுடைய குடும்பத்துக்கு நேராக உருவாக்கிறோம். ஒரு விஷயம் நேரத்தை கண்டத முடி சொல்லுவோம், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு கேடை உருவாக்க கூடாது ஆண்டவரே. ஹalleluya. ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நான் தூசித்து கொண்டிருப்பேன் ஆனால் ஆண்டவரே பிறர் காரியத்தை பேசி நான் தூசிப்பேன் ஆனால் ஏசப்பா இன்று என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கையில் தருகிறேன் ஆண்டவரே. அந்த நேரத்தை இன்னும் உண்மையாக காத்திருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைக்காக காத்திருப்பேன், என்னுடைய புருஷனுக்காக காத்திருப்பேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற ஹalleluya 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 கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக நான் துறப்பில் நிற்பேன் என்று ஒரு வார்த்தை ஹalleluya கர்த்தருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுப்போமா? ஹalleluya ஹalleluya. ஏசப்பா உண்மையிலே சொல்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் தூசிக்க நேரத்திலே ஏசப்பா என் குடும்பத்துக்காக காத்திருப்பேன் ஆண்டவரே. சொல்கிறவர்கள் மட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே நீங்க முடியாது என்று நினைக்காங்க. நீங்கள் தேவனுடைய பாதத்தை ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தீங்கன்னா தேவன் மீதியான காரியங்களை நேர்த்தியாக நடத்தி தர முடியும். அதை ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே. என்னுடைய வாயில தூசணமான வார்த்தை வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் பிறரை தூசிக்க கூடாது என்று சொல்றோம். ஹalleluya. என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆமென். ஹalleluya ஹalleluya. இங்க பாருங்க, அடுத்ததாக சிலவங்க அப்படி செய்வாங்க, வெளியே போய் என்ன செய்வாங்க? தூசிப்பாங்க. ஹalleluya. ரெண்டாவதாக ஒரு ஆட்கள் இருக்காங்க, என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் கதையை வீட்டில என்ன செய்வாங்க? பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஹalleluya. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை வீட்டில பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஹalleluya. இங்க நம்ம ஒரு காரியம் எச்சரிக்கை சொல்லுகிறேன். நம்ம பிறருடைய கதையை பேசுகிற எந்த நேரம் நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்ம காத்திருக்கிற நேரம், பைபிளை தியானிக்க வேண்டிய நேரத்தை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிறருடைய கதையை நம்ம வீட்டுல என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு கருத்தை என்ன பார்க்கலாம். முதலாவது என்னன்னு சொன்னா, தேவனுக்குரிய நேரத்தை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நம்ம தேவனுக்காக செயல்பட வேண்டிய நேரத்தை நம்ம வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீங்க சில நேரங்கள்ல தசம பாகம் ஒழுங்கா கொடுக்கலாம், அதுக்கு உண்மையாகவே கொடுக்கணும். தசம பாகம் தேவனுக்கு உண்மையாக கொடுக்கணும். ஆனா நீங்க எவ்வளவுதான் உண்மையா தசம பாகம் கொடுத்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காம இருப்பது நீங்க ஹalleluya. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காம இருக்கிறது தேவனுடைய காரியத்தை வஞ்சிக்கிறது ஒரு காரியம். ஹalleluya. தேவனுடைய நேரத்தை வஞ்சித்து நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? உலக மனிதனை பற்றி பேசுகிறதுக்காக கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதனால பேசிக் கொண்டு இருப்பதனால நமக்கு தானே என்ன செய்கிறோம்? ஹalleluya. கெடுதியை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. எக்ஸாம்பிள் ஒரு உண்மையான காரியத்தை சொல்லுகிறேன். ஹalleluya. ஒரு அருமையான குடும்பம் ஒன்று இருந்தது. ஹalleluya. ஆனா அருமையான குடும்பம். அவங்க ஹஸ்பண்ட் என்ன செய்தாங்கன்னா ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆண்டிக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தாங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல இன்டெலிஜென்ட். ஆனா அவங்க செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பேசி அவர்கள் என்ன செய்வாங்க? ஹalleluya ஹalleluya. பேசி என்ன செய்வாங்கன்னா சில காரியங்களை குறை சொல்லுவது, சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுவது, அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அவங்களுடைய வாழ்க்கை இப்ப என்ன செய்யறது தெரியுமா? பிள்ளைங்க 2 பேரும் ஒரு சைடு,
ஹalleluya. கணவர் மனைவி இன்னும் ரெண்டு சைடு, ரெண்டு ஃபாரின்ல ரெண்டு சைடா இருக்காங்க. ஹalleluya. அந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கு கவனிப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு கொடூரமான சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிறரை குறித்து நம்ம பேசும்போது நம்மளுக்கு முன் வர வேண்டிய காரியம் என்ன வேண்டியது தெரியுமா? ஹalleluya. நம்ம இன்னைக்கு ஒரு பிள்ளையை குறித்து நம்ம ஒரு காரியத்தை தப்பா பேசுகிறோம்னு சொன்னா அடுத்து நம்ம உணர வேண்டியது நம்மளுடைய வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கிறது என்று. ஹalleluya. ஒருவருடைய கணவரை பற்றி நம்ம தப்பா பேசணும்னா நம்ம உணர வேண்டியது நம்மளுடைய வீட்டுல ஒரு கணவன் இருக்கிறார் என்று. நம்ம என்ன பிறரை குற்றம் திருத்துறோமோ அது நம்மளுக்கு வீட்டிலே என்ன செய்யும், நடக்கும். ஹalleluya. எங்க அம்மா அருமையா சொல்லுவாங்க ஒரு கதை. ஆனா வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, எங்க பாட்டி என்ன செய்வாங்கன்னா ஸ்கூல் படிக்கும் இந்த அரை கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகள் பேசாம இருந்தா என்ன செய்வாங்கன்னா குற்றம் திருத்துவாங்களாமா. அதே போல நான் சின்னதா இருக்கும்போது எனக்கு என்ன செய்யணும்னா சில வார்த்தைகள் என்ன செய்யாது வராதான். அப்ப பிறர் குற்றம் திருத்துவாங்க. அத பாட்டி என்ன செய்வாங்க, வருத்தமா எடுப்பாங்கன்னு சொல்லி எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம பிறருக்கு எதை செய்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹalleluya. அது நடந்ததுக்கு பிறகு நம்ம பிறரை குற்றம் திருத்தி அது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது பிறகு நம்ம தேவனிடத்தில் ஏசப்பா யார் இது நடந்தது என்று கேட்க நம்மளுக்கு ஹalleluya நம்மளுக்கு இடம் இல்லாது, நம்மளுக்கு இடம் இல்லை. ஹalleluya. அடுத்து நீங்க தேவனுடைய சமூகத்துல வந்து ஏசப்பா இதுக்கு ஏசப்பா இப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா ஆண்டவரே நீங்க உருமுறுத்தீர்களா? ஆனா ஹalleluya இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல இருந்து முறுமுறுக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில அது நடக்க ஹalleluya அது சில நேரங்கள்ல அது நடக்க சாத்தியமா இருக்கும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இப்ப இந்த தவறுகள் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனுடைய இடத்துல ஏசப்பா இனிமே இந்த தவறு என்னுடைய வாழ்க்கையில வராது என்று நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமத்தை நம்மை தாக்கணும். ஹalleluya. இங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் யூதா 1:10 லாஸ்ட் வசனத்தை அறிந்து தானே நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறோம், கேடை உண்டு பண்ணுகிறோம். ஹalleluya. 11ஆம் வசனத்தை வாசிக்க, இவர்களுக்கு ஐயோ அப்படி. ஹalleluya. இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில. அதனால இந்த காரியத்தை மாற்றி வைக்க வேண்டும். ஹalleluya. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகும் 12:1. ஆமென். ஹalleluya. இத பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா ஸ்திரியை யார் விவாகம் பண்ணியிருந்தா? மோசே விவாகம் பண்ணியிருந்தான். ஹalleluya. ஹalleluya. இங்க பாருங்க, எத்தியோப்பியாவின் பெண் என்று சொன்னா கருப்பினங்கள். ஹalleluya. ஆனா மோசே எப்படி இருந்தான், அழகுள்ளவனா இருந்தான். வேறுபாடு, அந்த பெண் என்னது கருப்பு அப்படின்னு. அதனால அந்த ஸ்திரீக்கு விரோதமா நினைச்சுக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஹalleluya. இங்க பாருங்க, மோசே யாருக்கு என்ன செய்யல, கம்ப்ளைண்ட் பண்ணல. எனக்கு எனக்கு என்னுடைய மனைவி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி எந்த இடத்துலயுமே கம்ப்ளைண்ட் பண்றானா? யார் மூக்க நுழைக்க? இவங்க ரெண்டு பேரு. ஹalleluya. மிரியாமும் ஆரோனும் என்ன செய்கிறார்கள், மூக்கை அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, நுழைக்கிறாங்க. ஹalleluya. ஹalleluya. இரண்டு பேருடைய இங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலே இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டிலே இருக்கலாம். ஆனா வந்து அங்க சண்டை இல்லாத குடும்பம் என்ன செய்யல இல்ல. ஒரு குடும்பமான சண்டை இருக்கலாம் செய்யும். ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்துல பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா என்ன செய்வோம், ஹalleluya அதை கேட்க இந்த கேட்க என்ன செய்வோம், முயற்சிப்போம். ஹalleluya. இங்க பாருங்க, நம்ம சபையில யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னா
அங்க இது கிட்ட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்ச மாதிரி வயதாவோ ஒரு இதா எனர்ஜியும் இருக்கும். ஹalleluya. இல்ல, இது உண்மையான சம்பவம். நிறைய இடத்துல இது நடக்கிறத நான் என்னுடைய கண்களால என்ன செய்திருக்கேன், பார்த்திருக்கேன். ஹalleluya. தேவ பிள்ளைகளே, நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆனா இன்னொருத்தவங்க இருப்பாங்க, இவங்க என்ன செய்வாங்க, கேட்டு சந்தோஷப்படுவாங்க சண்டை நடந்துனா. ஆனா இன்னொருத்தவங்க இருக்காங்க, என்ன செய்வாங்க தெரியுமா, சண்டையை தீர்க்க போறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சண்டையை ஹalleluya ஊட்டி விட்டுட்டு வருவாங்க. ஹalleluya. நிறைய காரியங்கள் இப்படி இருக்கிறது. ஆனா விசுவாச பிள்ளைகள் இந்த காரியத்தை நீங்க ஈடுபடும் போது அது தேவனுடைய சமத்தை, அது நம்மளுடைய தேவனுடைய சமத்தை, அது பாவமாகும். ஹalleluya. அதை நீங்க இப்படி பண்ணும்போது தேவனுடைய நாமம் அதை என்ன செய்யும், தூசிக்கப்படும். தேவன் அதை நிச்சயமா உங்களிடத்துல ஒரு நாள் கணக்கு கேட்பார் என்று நம்ம மறந்து போக கூடாது. ஹalleluya. இங்க பாருங்க, மோசைக்கு மேல என்ன விரோதம் சொன்னா பெண்ணு கருப்பு. ஆனா அவங்க வார்த்தையை என்ன வார்த்தையை விடுக்கிறாங்க, கர்த்தர் உன்னோடு மட்டும் பேசுவாரோ என்று நினைச்சுக்கிறாங்க. மோசையை கொண்டு மாத்திரம் பேசுவாரோ, எங்களை கொண்டு அவர் பேசுவதில்லையோ என்றார்கள். ஆமென். ஹalleluya. இங்க பாருங்க, யாருக்கும் பிரச்சனை, அவங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்கும் பெண்ணு கருப்பு என்பதுதான் பிரச்சனை. ஆனா என்ன வார்த்தையை விட்டாங்க, தேவன் உன்னோடு மட்டும் பேசுவாரோ என்று, எங்களோட பேச மாட்டாரோ என்று. ஹalleluya. ஹalleluya. இந்த ரெண்டு கருத்தை என்னன்னா பார்க்கலாம். ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு தேவ மனிதர், ஹalleluya, அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சபையில இந்த காலத்துல ஊழியக்காரரை இங்க எடுத்து வைத்திருக்கிறாங்க. ஹalleluya. மனிதனுடைய வாழ்க்கையை தவறு வருவது நிச்சயம். ஹalleluya. நம்ம என்ன தவறு செய்யாம இருப்பதற்கு நம்ம மிஷின் கிடையாது. ஆனா ஒரு மனிதனா இருந்தா தவறு வரதான் செய்யும். ஆனா ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது தேவன் கேட்டுக்கொண்டு இருப்பார். ஆனா தேவன் நிச்சயமா அதை கேட்டு நம்மளுக்கு அது கேட்ட பிரதிபலனை தருவார். ஹalleluya. ஹalleluya. ஒரு ஊழியக்காரங்கிட்ட நம்ம இப்படின்னா கொஞ்சம் என்னதான் சொல்றாங்க, இப்படி செய்யறதுக்கு இப்படி செய்யறதுக்கு அப்படின்னு ஐடியா கொடுக்கிறா தவிர நம்ம அவர்களை ஆளுகை செய்ய முடியாது. ஹalleluya. இத பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கு விரோதமா பேசுறாங்க, மோசேயை இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்காக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவனுக்கு விரோதமா நினைச்சுக்கிறாங்க, பேசுறாங்க. ஹalleluya. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், நம்மளுடைய இந்த ஊழியக்காரங்க பிள்ளைங்களா நினைப்போம், நம்மளுடைய பெற்றோர் தானே அப்படின்னு நினைப்போம். ஹalleluya. ரிலேட்டிவா நினைப்போம், இந்த சொந்தக்காரங்களா இருந்தா நினைப்போம், என்ன செய்ய நம்ம அந்த சொந்தத்தை உள்ளவங்க தானே நான் நினைப்போம். ஆனா தேவனுக்கு முன்பதாக தேவன் தேர்ந்தெடுத்த ஊழியக்காரன். ஹalleluya. அவர் தேவன் தேர்ந்தெடுத்த பாத்திரம். அவர்களுக்கு விரோதமாக நம்ம எழுப்புவோமானால், ஹalleluya, அவர்களுக்கு விரோதமாக நம்ம பேசுவோமானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே, ஹalleluya, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நமக்கு தாமே நம்மளுடைய குடும்பத்துக்கு தானே நம்ம கேடை வரவைக்கிறோம் என்று ஹalleluya. ஹalleluya. நம்ம நினைத்துக் கொள்ளணும். ஹalleluya. இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா ஹalleluya, இரண்டு பேருக்கு பிரச்சனையில நம்ம என்னதான் செய்ய இருக்க கூடாது, நம்ம மூணாவது நபரா என்ன செய்ய கூடாது, போக ஆசைப்படக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஏன்னு சொன்னா சொல்லுங்க, நீங்க ஒண்ணு கேட்பீங்க, ரெண்டு பேரும் அடி வைக்கிறாங்க. ஹalleluya. போய் தடுக்கப்படாதா என்று கேட்பாங்க. நம்ம தடுக்க போனதானே, நம்ம தடுத்தாதானே அவங்க சண்டையை நிறுத்துவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஹalleluya. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா அவர்களுக்கு திறப்பிலே நம்ம என்ன செய்யணும், ஹalleluya, தேவனுடைய சமூகத்தை திறப்பிலே நிக்கணும். ஹalleluya. ஏசப்பா, இந்த குடும்பத்தில் இப்படி இருக்கிறது ஆண்டவரே, அது என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை இப்படி இருக்கிறது ஆண்டவரே, ஹalleluya, அது என்னுடைய மகனுடைய குடும்பத்தை இப்படி இருக்கிறது ஆண்டவரே, நம்ம திறப்பிலே நிற்கும் போது தேவன் அங்கே கிரியை செய்வார். ஹalleluya. ஹalleluya. ஆனா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இல்ல, நம்ம இடையில போகும்போது என்ன ஆகுவாங்க, ஹalleluya, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ இல்லையோ அந்த விரோதம் நம்மளுக்கும் மேலே நிச்சயம் வரும். ஹalleluya. அதுல முக்கியமா தேவனுடைய நாமம் நிச்சயமா தூசிக்கப்படும். ஆனா ஹalleluya. ஹalleluya. இதனால நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க இப்படி செய்யப்படும் போது சத்ரு உங்களுடைய வாயில நிச்சயமா என்ன வைப்பான், தூசணமான வார்த்தையை வைப்பான், அவரு சுவாசத்தின் வார்த்தையை அவன் வைப்பான். ஹalleluya. அவரு
அவிசுவாசத்தின் வார்த்தை வைப்பான். வைத்த பின்பு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மையை நம்ம என்ன செய்து விடுவோம்? நம்ம மறந்து நம்மளுடைய நாவு தூசண வார்த்தை பேசுகிற நாவா என்ன செய்யும் இருக்கும். ஹalleluya. குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஹalleluya, தனக்கு குடும்பத்தை என்ன இல்ல பார்க்கிறதுக்கு நேரம் இல்ல. இங்க பாருங்க, சில நேரங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்வாங்க? வேலைக்கு போயிருப்பாங்க. ஹalleluya. பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வருவாங்க, டியூஷனுக்கு போவாங்க. நிச்சயமா அந்த பிள்ளைகள் பாவத்துல வில்லனுக்கு 100% யார் தான் வச்சு கொடுக்கிறா? பேரண்ட்ஸ் தான் வச்சு கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட நிறைய காரியங்கள் பேசுவோம். ஹalleluya. வெளியிடங்கள் போகும்போது நிறைய காரியங்கள் பேசுவோம். ஆனா வீட்டுல ஒரு பெற்றோர் இருந்தா, அம்மா நான் இப்படி பேசினேன், இந்த காரியம் நடந்தது, அந்த காரியம் நடந்தது, ஒரு தாயிடம் பிள்ளைகள் என்ன செய்யும்? ஷேர் பண்ணுவோம். அப்ப நல்லது கெட்டதை யார் சொல்லி கொடுப்பா? பெற்றோர் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வீட்டுல பெற்றோர் நினைச்சா அந்த பிள்ளைங்க கெட்டு போவதற்கு நிறைய காரியம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அநேக பெற்றோர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் வீட்டுல இருந்தேன்னு சொன்னா பக்கத்து வீட்டுல சண்டை வருதுமா, அந்த வீட்டுல சண்டை வருது, இந்த வீட்டுல சண்டை வருதுன்னு சொல்றாங்க. ஹalleluya. ஆனா பெற்றோராகிய நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமத்தை காத்திருப்போமானால், ஹalleluya, தேவனுடைய சமத்தை காத்திருந்து ஜெபிப்போமானால் எந்த இடத்துல என்ன செய்யாது? ஒரு பிரச்சனை வரகாது. ஹalleluya. நம்மளுடைய பிள்ளைகள் இங்க பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகள் வீட்டுல வந்தாலும் சில பெற்றோர் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா அடுத்த வீட்டுல என்ன செய்வாங்க? போய் இருப்பாங்க. தாம் பிள்ளை வர நேரம் கூட தெரியாம என்ன செய்வாங்க? பிறரை தூசித்து கொண்டு இருப்பாங்க. தனக்கு குடும்பத்தை அவங்க என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. ஹalleluya. ஹalleluya. அவருடைய குடும்பத்தை நம்ம கவனிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த குருவிய மாதிரி அங்கேயும் இங்கே அலைஞ்சு திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. தேவ பிள்ளைகளை, நம்மளுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் தவறான வழிக்கு போவதற்கு நாம் ஒரு காரணமா இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தை பார்க்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆனா அடுத்தவங்க குடும்பத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஹalleluya. ஹalleluya. சிலவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய அண்ணனுடைய குடும்பத்துக்காக, ஹalleluya, தங்கச்சியோட குடும்பத்தை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஹalleluya. நம்ம உண்மையிலே நம்மளுடைய அண்ணனுடைய குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும், அவங்களை கவனிக்கணும், அவங்களுக்கு ஆபத்து காலத்துல என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அது உண்மைதான். ஆனா தங்கச்சியுடைய காரியம் சேம். ஆனா ஹalleluya, அவர்களுக்குள்ள சண்டை வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? மூணாவது மனிதனா எங்க போயிட்டு அங்க சண்டையை மூட்டி விடக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, தன் அண்ணனுக்கு குடும்பத்தை பிள்ளைகள் தவறாய் நடந்தா என்ன செய்வாங்க? இவங்களுக்கு சந்தோஷம், எனக்கு பிள்ளைங்க நல்லா வளர்த்துட்டேன் அப்படிம்பாங்க. ஹalleluya. அந்த மாதிரி நம்ம ஒரு காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? ஹalleluya. ஒரு பிள்ளைகளுடைய வேதனை எவ்வளவு இருக்குன்னு சொன்னா, ஹalleluya, இப்ப இங்க ஒரு பிள்ளை வளர்ந்து வரும்போது, நல்ல பிள்ளையா வளர்ந்து வரும்போது பெற்றோருக்கு என்ன செய்யாது? அவ்வளவு வழி இருக்காது. பிள்ளைகள் தவறான வழிக்கு போகும்போது பெற்றோருடைய இருதயம் என்ன செய்யாது? ஒடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. அந்த நேரத்துல நம்மள போய் கொஞ்சம் நொறுக்கணும்னு சொன்னா, ஹalleluya, தேவன் அவர்களுடைய கணக்கை உங்களுடைய கையில தான் என்ன செய்வாரு? கணக்கு கேட்பாங்க. ஹalleluya. நிச்சயமா நம்ம தேவனுடைய ராஜ்யம், தேவன் வரும்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை போவோமானால் அவர் நம்மளுடைய கையில என்ன செய்வார்? நிச்சயமாக கணக்கு கேட்பாங்க. ஹalleluya. ஹalleluya. அது மட்டும் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு இதா என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. ஹalleluya. ஒரு பிரச்சனை உருவாக்குறவர்களா நம்ம என்ன செய்ய முடியாது? மாறக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி அப்படியே முடிக்க போகிறேன். ஹalleluya. நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுடைய மனது எவ்வளவு வியாகுலப்படுதோ அதே போல அவங்களுடைய மனது வியாகுலப்படும். நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய அண்ணன் தம்பி ரிலேட்டிவ்ஸ்க்காக நம்ம திறப்பில நிற்க வேண்டும். தவிர காயின் ஆபேலுடைய காரியத்திலே எரிச்சுக்கிறது. அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டது. அதே போல நீங்க அடுத்தவங்களுடைய குடும்பத்தை முட்டாள் நபராக இடையா நிற்கும் போது அவர்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது ரத்தமாக தேவனை நோக்கி கூப்பிடும். ஹalleluya. அந்த ரத்தத்தை
பாருங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் கூடாரத்திற்கு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்ணை கொண்ட குஷ்டரோகியானாள். ஆமென் ஹalleluya. இங்க பாருங்க, மிரியாம் எப்படி ஆனா உறைந்து போன வெண்மையான குஷ்டரோகியானாள். ஹalleluya. எதற்காக மோசேக்கு விரோதமா பேசினான்? மோசேயோட பெண் அந்த மனைவி என்ன ஆயிட்டா? கருப்பு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க, மிரியாமை உறைந்த மலையின் வெண்ணே போறாங்க குஷ்டரோகமானாங்க. ஹalleluya. நம்ம எதிராக நம்மளுடைய வாழ்க்கையில அவர்களை நம்ம என்ன சொல்லி நம்ம கிண்டல் அடிக்கிறோமோ, அவர்களுக்கு மனதை உடைக்கிறோமோ, தேவன் அது நம்மளுடைய வாழ்க்கையை அதை நினைச்சுவாரு, நடப்பிப்பார். ஹalleluya நடப்பிப்பார். இன்னும் ஒரு முக்கியமான கதை என்ன தெரியுமா? ஹalleluya. பக்கத்து வீட்டுல நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் வீட்டுல செய்கிற வேலைகள் என்ன தெரியுமா? ஹalleluya. இந்த வீட்டுக்குள்ள கணவன் பிள்ளைகள் வெளியே போயிருப்பாங்க. ஆனா வீட்டை சுத்தி என்ன செய்வாங்க? வம்பு என்ன செய்வாங்க? படுத்தி உண்டு பண்ணி வைத்திருப்பாங்க. ஹalleluya. ஆனா ஒரு கணவர் வேலையை முடித்து வரும்போது அது 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு வராங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து அவங்க வீட்டுல வந்தவங்க என்ன செய்வாங்க? அவன் இப்படி பேசினான், இவன் இப்படி பேசினான்னு சொல்லி யார் நம்ம பாவத்துக்குள்ள ஆக்குறோம்? அவர்களை பாவத்துக்குள்ள நம்ம ஆக்குறோம். ஹalleluya தேவ பிள்ளைகளே. ஹalleluya ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அவர்களை பாவத்துக்குள்ள ஆக்கணும். ஹalleluya ஹalleluya. தேவன் நம்மளை எதுக்கு தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னா, நம்ம இந்த இடத்துல எதுக்கு தேர்ந்தெடுத்து கொண்டு வைத்திருக்கிறாருன்னு சொன்னா, நம்மளுடைய குடும்பத்துக்கு திறப்பில் இருக்கும்படியாக தேவன் நம்மளை பாவத்திலே கடந்த நம்மளை தேவன் இந்த இடத்துல தேர்ந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆனா